இப்படிதான் கட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. அதனால இதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்படி நாம ஏதாவது சொல்லி கட்சி வளர்ந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அங்க யாராவது கார்த்தி சிதம்பரம் காத்து நிற்கிறாரு, கார்த்தி சிதம்பரம் அங்க வராரு, கை கொடுக்க போறாரு, கண்டுக்காம போறாரு ராகுல் காந்தி, பாத்தீங்கல்ல. ஆனா கார்த்தி சிதம்பரம் இருக்காரு பாருங்க, ரொம்ப ஷ்ரூடு. ஐ லைக் ஹிம் வெரி மச். அதே இடத்துல ஒரு சில நாள் கழிச்சு டெரக் ஓப்ரியன் அந்த எம்பியை கை குலுக்கி ஒரு போட்டோ எடுத்து போட்டாரு. அதனுடைய குறியீடு என்ன தெரியுமா? டெரக் ஓப்ரியன் எங்க இருந்து போனவரு? திரிணாமுல் காங்கிரஸ். அது எங்க இருந்து போச்சு? காங்கிரஸ்ல இருந்து தானே போச்சு. நீங்க உதாசீனப்படுத்துறதுனால மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சியை ஓபன் பண்ணாங்க. இப்ப அவங்க உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து உங்களை ஒதுக்கி மூலையில உட்கார வச்சுக்கிறாங்க. வெளிப்படையாவே சொல்லிட்டாரே சார், திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்கவில்லை என்றால் ப. சிதம்பரம் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு சார். இவரு சொல்றாரு ப. சிதம்பரம் நீங்க திமுகவோட இல்ல அப்படின்னா. ஆமா, இவரே ஒரு காலத்துல காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு தனி கட்சி ஆரம்பிச்சவர் தானே. நீங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு பதவி தாங்க முக்கியம். நம்ம பதவி இதுவா அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அதனால எல்லாருமே இப்படி பதவியை நோக்கி போகும்போது அப்ப காங்கிரஸ்ல இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. திமுகலையும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க.